கடந்த மார்ச் 2 முதல் மார்ச் 26ஆம் தேதி நடந்த தேர்வில் மாநிலம் முழுவதும் 3412 தேர்வு மையங்களில் 8,27,475 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினர். இவர்களின் விடைத்தாள்கள் ஏப்ரல் 6 முதல் ஏப்ரல் 20 வரை ஆசிரியர்களால் மதிப்பீடு செய்யப்பட்டது. இதற்காக 150க்கும் மேற்பட்ட மையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. அதன் பிறகு மதிப்பெண் பட்டியல் தயாரிக்கப்பட்டு இன்று முடிவுகள் வெளியாகியுள்ளது. அதில் 95.20% மாணவ மாணவிகள் வெற்றி பெற்றுள்ளனர். இதில் 93.19% மாணவர்களும் 97% மாணவிகளும் அடங்குவர். தமிழகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்களை காட்டிலும் மாணவிகள் அதிக அளவில் தேர்ச்சி பெறுவர். அந்த வகையில் கடந்த ஆண்டில் 3.81% அதிக மாணவிகள் தேர்ச்சி பெற்றிருப்பது கவனிக்கத்தக்கது. தமிழகத்தின் பல்வேறு சிறைகளில் இருந்தும் +2 தேர்வை மாணவ மாணவிகள் எழுதியுள்ளனர். இவர்கள் படிப்பதற்கும் தேர்வு எழுதுவதற்கும் பிரத்யேக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. அதில் 238 பேர் தேர்ச்சி பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025-26ஆம் கல்வியாண்டில் பள்ளிகள் மூலம் அல்லாமல் தனியாக, அதாவது டுட்டோரியல் அல்லது நேரடியாக விண்ணப்பித்து பலர் தேர்வு எழுதியுள்ளனர். அவர்களில் 6171 பேர் தேர்ச்சி பெற்றதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் 98.07% தேர்ச்சியுடன் முதலிடம் பிடித்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் 98.05% இரண்டாம் இடத்தையும், கன்னியாகுமரி மாவட்டம் 97.63% மூன்றாம் இடத்தையும் பெற்றுள்ளன.